வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு வெஜிடபிள் இட்லியும் அதுக்கு சைட் டிஷ்ஷா வரமிளகா தேங்காய் சட்னியும் பண்ண போறோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து பண்றதுனால இந்த இட்லியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஹெல்தியானதும் கூட. இந்த இட்லிக்கு நம்ம அரைக்க போற சட்னி தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. இது கூட கட் பண்ண ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், பொடியா கட் பண்ண 2 பச்சை மிளகாய், பொடியா கட் பண்ண 1 டீஸ்பூன் இஞ்சி. இஞ்சிக்கு பதில் நீங்க கொஞ்சமா பெருங்காய பவுடர் சேர்க்கறதுனால சேர்த்துக்கங்க. கூடவே பொடி பொடியா கட் பண்ண கருவேப்பிலை இலைகள். இப்ப எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு வதக்கு மட்டும் வதக்குனா போதும். அடுத்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்க போறோம். நம்ம சேர்க்க போற காய்களை எல்லாம் நல்லா பொடியா கட் பண்ணிக்கங்க. 1/4 கப் முட்டைக்கோஸ், 10-12 பொடியா கட் பண்ண பீன்ஸ், 50 கிராம் கேரட்டை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்தாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் குடமிளகாய். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணிய முழுசாவே சேர்த்துக்கங்க. இட்லி மாவுல உப்பு இருக்கும். இப்ப இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த காய்கறிகளை வதக்கிக்கங்க. அப்புறமா இட்லியோட சேர்ந்து வேகும் போது காய்கள்லாம் நல்லா வெந்து வந்துடும். இது கூட உங்கள்கிட்ட ஸ்வீட் கார்ன் இருந்ததுன்னா விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கங்க. 2 நிமிஷமா எல்லா காய்களும் வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த காய்கள்லாம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இட்லி மாவுல சேர்த்துக்கலாம். 10-12 இட்லி ஊத்துற மாதிரி கரெக்டான புளிப்புள்ள இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவு ஆறிடுச்சு. இந்த இட்லி மாவுல சேர்க்கிறேன். இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா இன்னும் நல்லா வாசனையா இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளுடைய ஹெல்த்தியான வெஜிடபிள் இட்லிக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இட்லியை ஊத்திடலாம். இட்லி ஊத்துறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு குழிலையும் முந்திரி பருப்பு வச்சிருக்கேன். இது விருப்பப்பட்டா நீங்க வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இப்ப இட்லியை ஊத்திடலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி பிளேட்டை வச்சுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இந்த இட்லி வெந்து வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும். வரமிளகாய் தேங்காய் சட்னியை அரைச்சிடலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 1/2 கப் தேங்காய் துண்டுகள், 2 காஞ்ச மிளகாய், 2 காஷ்மீர் மிளகாய், ஒரு சின்ன பீஸ் புளி, ஒரே ஒரு பூண்டு பல், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிளகாலாம் நல்லா அரைபடுற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மிளகாய் தேங்காய்லாம் சேர்த்து அரைச்சிட்டோம்னா நம்மளுடைய சட்னி மிளகாய்லாம் அரைப்பட்டு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததுல 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்க்கிறேன். இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னியை இந்த கிண்ணத்துக்கு மாத்திட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்த்திருக்கேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதுல கடுகு, உளுந்து, கறிவேப்பிலை, ஒரு சிட்டிகை பெருங்காய பவுடர். தாளிப்பை சட்னியில சேர்க்கிறேன். வெஜிடபிள் இட்லிக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். இட்லி வந்துருச்சு. கொஞ்சம் கூட அந்த நைஃப்ல ஒட்டவே இல்லை. லைட்டா தண்ணி தெளிச்சிட்டு
இட்லி எடுத்துடலாம். இட்லி மாவை வச்சு நம்ம பிளைனா இட்லி பண்றதை விட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்தியான டேஸ்டான வெஜிடபிள் இட்லி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.